கேஸ் ஸ்டவ்வில் ஒரு நான்ஸ்டிக் கடாய் ப்ளேஸ் பண்ணிடலாம். இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். ரீஃபைண்ட் ஆயில் தான். எண்ணெய் நல்லா சூடாயிட்டக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருந்த வெண்டைக்காவை இதில் சேர்த்துடலாம். இது கரெக்டாக 1 kg இருக்கும். கட் பண்ண வெண்டைக்காவை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட போகிறோம். தொடர்ந்து ஒரு 4 நிமிஷம் நான் வதக்கி விட போகிறேன். உப்புலாம் சேர்க்கக்கூடாது. இந்த ஆயிலே நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க. 4 நிமிஷம் கழித்து பாருங்கள், நல்லா க்ரீனிஷாக தெரியுது. இந்த கலர் வந்துட்டக்கப்புறம் எடுத்துடலாம். இப்போ அதே கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் நல்லா சூடாயிட்டக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு நல்லா பொரியட்டும். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சிட்டக்கப்புறம் 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடலாம். வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வரட்டும். அது வரைக்கும் நல்லா வதக்கி விட போகிறோம். 2 மீடியம் சைஸ் தக்காளியை பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துடலாம். வெங்காயம் நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடலாம். தக்காளி வதக்க கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். ஆல்ரெடி வதக்கி வச்சுருந்த வெண்டைக்காவை இப்போ சேர்த்துடலாம். வெண்டைக்காய் எண்ணெயிலே வதக்கிறதால நம்ம தண்ணியெல்லாம் எதுவும் சேர்க்காம இந்த எண்ணெயிலே ஃப்ரை பண்ணி விட போகிறோம். கொஞ்சம் கூட நான் தண்ணி சேர்க்க போகிறதில்ல. ஒரே ஒரு முறை கலந்து விட்டுட்டு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். ஒரு 2 நிமிஷம் கழித்து எடுத்து பார்க்கலாம். வெண்டைக்காய் நல்லா வெந்திருக்கு. இது கூட மசாலா ஆட் பண்ண போகிறோம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள். நான் சாம்பாருக்கு யூஸ் பண்ணுறேன், அதே மிளகாய் தூள் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இன்னும் காரம் வேணும்னா நீங்கள் தனி மிளகாய் தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மசாலாலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ திருப்பி லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். மசாலாவோட பச்சை வாசனை போயிட்டக்கப்புறமா நீங்கள் லிட் போட்டு க்ளோஸ் பண்ணுங்கள். ஒரு 4 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். வெண்டைக்காய் நல்லா வதங்கி வந்திருக்கு. தண்ணிலாம் சேர்க்காமல் ஒரே ஒரு முறை இந்த மாதிரி வெண்டைக்காய் பொரியல் பண்ணி பாருங்கள். உங்கள் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுருங்க. மேலும் வீடியோஸ் போட மோட்டிவேட்டிங்காக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.